வாங்க. உன் வயசுக்கு என்ன பாக்கொடு பண்ண பற்றி உங்க ஆத்தாட பற்றி பேசுவியா? பேசுவியா நீ? பேசியா? அப்பட்ட வச்சுக்கிற மாதிரி ஏன்ட்ட வச்சுக்க கூடாது. கண்ணை தோண்டி முடியும். தாரா என்ன என்ன கனவா? தாராவை தர தரன்னு இழுத்து போட்டு மூத்தார அடி அடி நடிக்கிறாரு. அது அம்மா அம்மான்னு அலறுது. அடிக்க தானே செஞ்சாரு. தன் சொந்த பிள்ளையே கடத்தி வச்ச மனுஷன் அடிக்க வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கவலைப்படாத, இப்பவெல்லாம் அடிக்க மாட்டாரு. இப்பதான் நல்லவரா மாறி நேரு மாமா மாதிரி சாக்லேட் கொடுத்துக்கிருக்காருல பிள்ளைகளுக்கு. கவலைப்படாத, படுத்து தூங்கு. தண்ணி குடிக்கிறியா? இங்கே இன்னியோட இந்த வீடு கடைசி. நாளைக்கு வெள்ளனை எந்திரிச்சு ஜீவானந்தன் சொல்ற வீட்டுக்கு ஓடணும். அங்கிட்டு போனாலாச்சும் ஏதாவது மலருதா நம்ம வாழ்க்கையிலன்னு பார்ப்போம். சாரி சக்தி, சாரி சக்தி. யார்கிட்டக்கா பேசிக்கிட்டு இருக்கா? சக்தி சாரி, என் மேலதான் தப்பு. கா என்னக்கா சக்தியோட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காளா? இல்லடி, உன்னைய மாதிரி கனவுல அவளும் ஏதோ பிணாத்திக்கு இருக்கா. அதுக்கு எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா சக்தி கிட்ட? அவன் தானே அதை கூப்பிடனா? நியாயமா இவன் நம்ம கிட்ட தாங்க சாரி கேட்கணும். கிச்சனில் படுத்துக்கிட்டு இருந்தவங்கள மொட்டை மாடியில் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவ பிரச்சனை அதுதானடி. சும்மா இருக்காம தப்பு செஞ்சவன்ட்டு போய் சாரி கேட்பா. சாரி கேட்குறேன்ல. அது ஆள் மனசுல அப்படியே எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, தூங்கையில அப்படியே ஒரு கனவா வருது. ஆமா, அப்ப ஏன்க்கா என் கனவுல மூத்தார் வந்தாரு? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உன் மனசுல தாராதான் இருக்க. அவளை குறித்த பயம் இருக்கு. இவளுக்கு சக்தியை பத்தின கவலை. பாவம் தானேப்பா. அப்ப ஈஸ்வரி அக்கா அப்படியே அசையாம தூங்குறாங்க. அப்ப அவங்க மனசுல ஒண்ணு இல்லையோ? அது ரொம்ப நிரம்பி அப்படியே சாம் ஆயிருச்சு, பாறை மாதிரி. அதுல இருந்து ஒன்னொன்னு அப்படியே வெளியே வர முடியுது. யாரு எப்படி தூங்குறாங்கன்னு. ஏங்கா ஞான மாமா வரலையா உங்க கனவுல? வர்றதுக்கு இடம் பத்தாதுல்ல, சைஸ் பெருசு இல்ல. ஆனா அந்த ஆளெல்லாம் கல்யாணம் கிட்ட காலத்துல இருந்து ஒரு தரம் கூட என் கனவுல வந்ததே இல்லடி. பகல்ல தான் இந்த முகரைய பார்த்துக்கிருக்கோம்ல, அதனால கனவுல வேற வரணுமான்னு யோசிப்பாரு போல. நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. ஏங்கா நாதமுனி கூட வரலையா உங்க கனவுல? எதுக்குடி? அவன் என் கனவுல இல்லடி, என் நினைவுல பூராவும் அவன் தான் இருக்கான். ஏய், நீ அப்படி ஏன்னு நீட்டாத. கஷ்டப்பட்ட காசு எம்ட்டு 80,000 ரூபாய் அவன்கிட்ட இருக்கு. இந்த ஆளு தேவையில்லாம போய் பண்ணிவிட்டு வந்தான்ல, அதை எப்படி கேட்டு வாங்குறது? கேட்டா தருவானா? ஒண்ணு செய்யுங்க, கனவுலயே கேட்டுருங்க. கனவுலயே போட்டு விட்டுருவான் காசை. அப்படியே கனவுலயே எண்ணிக்கிட்டுருங்க. சாமத்துல எழுப்பி நட்டமே உட்கார வச்சுட்டு மாமே அடிக்கிறான், மச்சான் அடிக்கிறான்ட்டு. இங்கனதானா? காசு யார்கிட்ட இருக்கு? ஐயா மறந்துட்டேன், என்கிட்ட இருக்கு. இந்த குடுக்குறேன், போங்க நீ போ. இந்தாங்க. என்ன இம்புட்டு பெரிய வீடா இருக்கு? வாடகையே கொடுத்தாலும் வாங்க மாட்டார்ல. இம்புட்டு பேரு வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்காதா? ஐயா அதுக்காண்டிதான் அக்கா கேட்க வேணாம். நாங்க கேட்டுவிட்டு சங்கடப்பட்டா எப்படி? வேணும்னா ஒண்ணு செய்யலாம். வெண்பா புள்ளைய பாக்குறப்ப அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம். அக்கா, இது அவர் வீடு இல்லக்கா, அவர் ஃப்ரெண்டோட வீடா. ஆனா இதுல காசு தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அவர் செய்யற உதவிக்கெல்லாம் பொருளாவோ பணமாவோ கொடுத்தெல்லாம் ஈடு கட்டிட முடியாது. கரெக்டு தான். ஏதோ அவரு மாதிரி இந்த சாருபாலா மேடம் மாதிரி 2-3 நல்ல இருக்கிறதுனாலதான் நம்ம போல போடுது. இல்லைன்னா நம்ம நாதியெல்லாம் யோசிச்சு பாருங்க, என்ன ஆயிருப்போம் நம்ம. ஆமாக்கா,
எத்தனையோ மனுஷங்க கூட்டம் கூட்டமா தன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டு சொந்த மண்ணை விட்டு அந்நியப்படுத்தப்பட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் கடந்து பல பேர் சாதிக்கவும் செய்யறாங்கல்ல. நாம் என்னமோ வீட்டாளுகளால வர 4 பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். நீ சொல்றது சரிதான். இது வரைக்கும் நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கல. நீ சொல்ற மாதிரி குடும்ப சூழ்நிலை, உறவுகள், அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தான் பார்த்திருக்கோம். ஆனா சமூகத்துல எத்தனை இன அழிப்புகள், எத்தனை பாலியல் துன்புறுத்தல்கள், பா எல்லாத்தையும் பெண்கள் கடந்து தானே வராங்க. கரெக்ட். அப்பதான் சொன்ன மாதிரி நாம நம்மள வேற மாதிரி தயார்படுத்தணும்க்கா. கௌதம், ஹாய். கௌதம் உன்கிட்ட சாவி கொடுத்து விட்டாரா? 100 ஆயுசு. நேத்து தான் நாங்க இரு இல்ல, நேத்து வீடு கிடைக்கும்னு பேசிக்கிருந்தோம். இன்னைக்கு நீயே சாவி கொண்டுக்கு வந்துட்ட. நல்லா இருக்கியாப்பா? ஆமா. நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்க நாலொரு வீடு பொழுதொரு பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கேல்ல? ஆ என்ன கௌதம், ரொம்ப நாள் ஆச்சு உன்கிட்ட பேசி. அப்புறம் நான் கொடைக்கானல் வந்தப்ப கூட உன்னை பார்க்கவே முடியலையப்பா. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஜீவா தோழர் வேற ஒரு வேலை விஷயமா என்ன கேரளா அனுப்பியிருந்தாரு. கொஞ்ச நாள் அங்கதான் இருந்தேன். நேத்து தான் வந்தேன். நீதான் வரேன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, வேற யார்கிட்டயோ கொடுத்து அனுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. நேத்து போனப்போ விஷயத்த சொன்னாரு. கீஸ் நானே கொடுத்துறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன ஜனனி, எல்லாம் ஓகேவா? ஓகே தான். கௌதம், தோழர் கூட வேலை பார்க்கறதுலாம் சரி, வாழ்க்கையில் ஏதாவது தோழி, கல்யாணம், லவ் ஏதாவது இருக்கா? ஆமா, நம்மலாம் கல்யாணம் பண்ணி அப்படியே கரை ஏறிவிட்டோம்ல. அதை பார்த்தே அடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆர்வமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. அக்கா ஃபேமிலி போனதுலேருந்து எனக்கு பர்சனல் லைஃப் மேலே பெரிய ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு.